வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சேலத்தில் கிரிக்கெட் போட்டியில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக ஜவுளி கடைக்குள் புகுந்து ஒருவரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சியின் பகீர் பின்னணி என்ன? விளையாட்டில் ஏற்பட்ட சிறுமோதல் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு சென்ற விபரீதம்தான் இந்த காட்சி. ஒரு வாரத்திற்கு முன்பு அடி வாங்கிய இளைஞர் வஞ்சம் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே தோக்காரன்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 39 வயதான ஈஸ்வரன். இவர் இளம்பிள்ளை அருகே கறிக்கடை பேருந்து நிலையம் பகுதியில் புடவைகள் மொத்த விற்பனை கடை நடத்தி வருகிறார். செவ்வாய்க்கிழமை தனது ஜவுளி கடையில் ஈஸ்வரன் வழக்கமான பணியில் இருந்துள்ளார். அப்போது பைக் ஒன்றில் கடை முன்பு வந்து இருவர் இறங்கியுள்ளனர். அதில் பின்னால் அமர்ந்திருந்தவர் கையில் அரிவாளுடன் வந்து ஈஸ்வரனை கண்மூடித்தனமாக வெட்டினார். தனது கையில் பலமாக வெட்டுப்பட்ட போதும் ஈஸ்வரன் மன தைரியத்துடன் தொடர்ந்து அந்த இளைஞருடன் போராடினார். ஒரு கட்டத்தில் அங்கிருந்து சேர்களை கேடயமாக பயன்படுத்திய ஈஸ்வரன் தன்னை தாக்கிய இளைஞரை பின்வாங்கச் செய்தார். இந்த தாக்குதலில் ஜவுளிக்கடை ஓனருக்கு கை மற்றும் வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாக்குதல் தொடர்பான பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஜவுளிக்கடை ஓனரை தாக்கியவர் ராசிக்கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதான தங்கதுரை என்பது தெரியவந்தது. கடந்த வாரம் இளம்பிள்ளை பகுதியில் நடந்த கிரிக்கெட் போட்டியின் போது ஈஸ்வரன் மற்றும் தங்கதுரைக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது வாக்குவாதம் முற்றி கைகலப்பானதில் தங்கதுரையை ஈஸ்வரன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த ஒரு வாரமாக மஞ்சம் வைத்திருந்த தங்கதுரை ஜவுளிக்கடையில் ஈஸ்வரன் தனியாக இருந்த நேரம் பார்த்து அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது தெரியவந்துள்ளது. தலைமறைவாக உள்ள தங்கதுரையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கிரிக்கெட் விளையாட்டில் ஏற்பட்ட சிறு மோதல் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு சென்ற சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.